வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பா மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன மாபெரும் மாற்றங்கள் நடக்கப் போகுதுன்னு வெளிவந்திருக்க ஜோதிட கணிப்புகள் அலசும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்க தொகுப்பாளர். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விஷயங்கள் ஏதோ மேலோட்டமான பலன்கள் கிடையாது, ரொம்பவே ஆழமான சில திருப்பு முனைகளை பத்தி பேசுது. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த மொத்த கணிப்புகளுமே ஒரு செம்ம சுவாரஸ்யமான கேள்வியிலிருந்து தான் ஆரம்பமாகுது. அது என்னன்னா, மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போற அந்த ஒரு ஃபோன் கால் என்ன? ஆமாங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து வரப்போற ஒரு சின்ன தகவல் உங்க வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாத்த போகுதுன்னு இந்த தரவுகள் ரொம்ப அடிச்சு சொல்லுது. அது உங்க வேலை சம்பந்தமா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய பிசினஸ் டீலா இருக்கலாம். ஆக மொத்தம் அந்த ஒற்றை அழைப்பு ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. இந்த தரவுகள் வாழ்க்கையோட பல பக்கங்களை பத்தி பேசுறதால இதை நாம ஈஸியா புரிஞ்சிக்க ஒரு 5 முக்கிய கட்டங்களா பிரிச்சிருக்கோம். 1. மே 10இல் ஏற்படும் திருப்புமுனை. 2. தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. 3. உறவுகளில் ஏற்படும் நல்லிணக்கம். 4. ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி. அப்புறம் 5. இந்த வெற்றியை தக்க வைக்க வேண்டிய விதிகள். அவ்வளவுதாங்க. சரி, பகுதிக்குள்ள போயிடலாம். மே 10ஆம் தேதி நடக்க போற அந்த திருப்பு முனை. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல அப்படிங்கறத இந்த கணிப்புகள் முதல்ல ஏத்துக்குது. தூக்கமில்லாத ராத்திரிகள், தொட்டதெல்லாம் தடங்கள், என்ன நடக்குதுன்னே புரியாத ஒரு குழப்பம், இப்படி சோர்வடைஞ்சிருந்த உங்களை சுட்டி காட்டுது. ஆனா மே 10க்கு அப்புறம் என்ன தெரியுமா? எல்லாமே மாறப்போகுது. முழுமையான ஒரு தெளிவு, எதிர்பார்க்காத முன்னேற்றங்கள், உங்களுக்கு முழுசா சாதகமா மாறப்போற கிரகநிலைகள்னு எல்லாமே பிரம்மாண்டமா இருக்க போகுது. அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்குள் ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது. நேத்து வரைக்கும் கடன் கொடுத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்களோன்னு பயந்துட்டு இருந்த நிலைமை மாறி, நீங்களே கெத்தா உங்க கடனை திருப்பி அடைக்கிற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் வருமா? அது மட்டும் இல்லாம உங்க தாத்தா பாட்டி காலத்துல வாங்கி போட்ட நீங்களே மறந்து போன ஒரு சொத்து மூலமாவோ இல்ல முதலீடுகள் மூலமாவோ ஒரு பெரிய லாபம் தேடி வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்கெல்லாம் எப்படி நடக்கும்னு பார்த்தா, பிசினஸ் பண்றவங்களுக்கு பெரிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். வேலை தேடுற இளைஞர்களுக்கும் வெளிநாட்டு விசா எதிர்பார்த்தவங்களுக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல செய்தி தேடி வரும். வீட்டிலே இருக்கோமேன்னு வருத்தப்பட்ட இல்லத்தரசிகள் தங்களோட திறமை மூலமா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி சூப்பரா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ், சொத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். இந்த ஒரு வரியை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. உங்களை தூக்கி எறிந்த இடத்திலேயே நீங்கள் சிம்மாசனம் போட்டு உட்கார போகிறீர்கள். வாவ், கேட்கும்போதே எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குல்ல. உங்களோட கடின உழைப்புக்கு கிடைக்க போற அங்கீகாரம் மட்டும் இல்லாம சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய விஐபி அந்தஸ்தே கிடைக்க போகுதுங்கிறத இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமா பதிய வைக்குது. இப்ப 3வது பகுதி, உறவுகளில் ஏற்பட போற நல்லிணக்கம் மற்றும் குடும்ப அமைதி. சொத்துக்காகவோ இல்ல சின்ன சின்ன ஈகோவாலேயோ பிரிஞ்சு போன அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாமே பனி மாதிரி உருகி ஒன்னு சேரப்போகுதான். திருவிழா மாதிரி குடும்பமே ஒன்னு கூடி சந்தோஷப்படுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா, சிம்மராசி பெண்கள் இதுவரைக்கும் மாமியார் வீட்டுல பட்ட அவமானங்கள் எல்லாம் நீங்கி அவங்கள ஒரு விஐபி மாதிரி கொண்டாட போறாங்களாம். இனிமே வீட்ல எந்த முக்கிய முடிவா இருந்தாலும் இவங்கள கேட்டுட்டு தான் எடுப்பாங்கன்னு மூலத்தரவுகள் சொல்லுது. உறவு ரீதியா இன்னும் சில சூப்பரான விஷயங்களும் இருக்கு. ஜாதகம் பொருந்தல இல்ல சின்ன வாக்குவாதம்னு தள்ளி போன கல்யாணங்கள் எல்லாம் இனிமே கைகூடும். லவ் பண்றவங்களுக்கு 2 குடும்பத்திலையும் பச்சைக்குடி காட்டப்படும். குழந்தைக்காக ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு சீக்கிரமே மழலை சத்தம் கேட்ட போகுது. கணவன் மனைவிக்குள்ள புரிதல் அதிகமாகி கணவர் சர்ப்ரைஸா பட்டுப்புடவை, தங்க நகைன்னு பரிசுகள் வாங்கி தருவார்னு இந்த கணிப்பு சொல்லுது. அடுத்து 4வது பகுதி, ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி. நமக்கு என்ன வியாதியோ, ஏன் வயிறு வலிக்குது, ஏன் நரம்பு பிரச்சனை வருதுன்னே தெரியாம இருந்த ஒரு பயம் இனிமே இருக்காது. மாசம் ஆஸ்பத்திரி செலவுக்குன்னு நீங்க ஒதுக்கி வச்ச பணம் இனிமே பேங்க்ல சேவிங்ஸா மாறப்போகுது. காலையில எந்திரிக்கிறப்பவே ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். ராத்திரி படுத்த உடனே எந்த மரண பயமும் இல்லாம நல்லா நிம்மதியா தூக்கம் வரும். இந்த இடத்துல ஒரு அற்புதமான மேற்கோள் சொல்லப்பட்டிருக்கு. முன்னோர்கள் செய்த புண்ணியம் ஒரு இரும்பு வேலியாக நின்று உங்களை கண் திருஷ்டியிலிருந்து காப்பாத்தும். அதனால இந்த மன அமைதி உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணத்தினாலேயாவது குலதெய்வ கோவிலுக்கு போறது தள்ளி போயிருந்தா உங்க கைக்கு வர்ற முதல் பணத்தை வச்சு உடனே போய் அந்த நேர்த்தி கடனை செலுத்திடுங்க. சரி, ஃபைனலா நம்ம 5வது பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வெற்றியை எப்படி தக்க வைக்கிறது, அதுக்கான ரூல்ஸ். வெற்றி கிடைச்ச உடனே அதை அப்படியே மெயின்டைன் பண்ண இந்த தரவுகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா 3 ரூல்ஸ் சொல்லுது. நம்பர் 1, எவ்வளோ உச்சத்துல இருந்தாலும் வெற்றி தலைக்கு ஏறாம ரொம்ப ஹம்பிளா பணிவா இருக்கணும். நம்பர் 2, உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, அதை சீக்கிரட்டாவே வச்சுக்கோங்க. நம்பர் 3, உங்க கையில பணம் புழங்க ஆரம்பிச்சதும் உங்களை புகழ்ந்து பேசிட்டே வர்ற புது நண்பர்கள் கிட்ட உஷாரா இருங்க, அவங்கள கொஞ்சம் தள்ளியே வைங்க.
இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி படிப்படியா நடக்கும்னு இந்த டைம்லைன் தெளிவா காட்டுது. மே 10ஆம் தேதி வரப்போற அந்த ஃபோன் கால் தான் ஒரு தூண்டுகோல். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே உங்க கடன்கள் அடைக்கப்பட்டு உங்களுக்கு எதிரா வேலை செஞ்ச துரோகிகளோட முகமூடி கிழியும். லாங் டேர்ம்ல பார்த்தா அடுத்து வர்ற 20 வருஷத்துக்கு அசைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். நம்ம விளக்கத்தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். இப்ப உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கணிப்புகள் சொல்ற மாதிரியே மே 10க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போற அந்த அதிர்ஷ்டம் நாளைக்கு உங்க வீட்டு கதவை தட்டுனா, அந்த சிம்மாசனத்துல கெத்தா உட்கார நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்க போறீங்க? அந்த மாபெரும் வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போறீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தொகுப்பு உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம் நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம். வாழ்க வளமுடன்.